பர்மிஷன் கொடுத்தா பாடுவேன், இல்லைனாலும் நான் பாடுவேன். எந்த மாமா நல்லா ஆடுவாங்க? இப்படி கூட கோர்த்து விட்டே நான் சோழியை கொடுத்துரு, சரியா? போகிற இடமெல்லாம் பின்னாடி அக்காவுக்கு பின்னாடி. ஐயோ, உங்களை தாங்க கப்புள்ஸாக உட்காந்துருக்கீங்களே, பாடலாமா பாடக்கூடாதா? கேளுங்க, பாடிக்கலாமா? இல்லை அவங்கள பார்த்து நான் பாடிக்கலாம், கூட டான்ஸ் ஆடிக்கலாம், அதோடு நிப்பாட்டிக்கும். வேற எந்த சொல்லியும் பார்த்தேன்னா பிஞ்சு வகுப்பு. அதான் ரொம்ப மோசமான விஷயம் கட்டிங்க. சார் முக்கியமான விஷயம் தானே. சார் ரெடியா? நான் வர்றேன். அம்பி கரெக்டாக வாசிக்கணும். நாங்கள் போனது நீங்கள் வேலையை காட்டிடக்கூடாது. ஆடுறதுல என்ன இருக்கு? ரெண்டு பேரும் எழுந்திருக்கணும், சத்தம் எழுந்திருங்க. சும்மா எழுந்திருங்க, கையை மட்டும் பிடிச்சிக்கோங்க. டான்ஸ் எல்லாம் ஆட வேண்டாம், எனக்கே ஆட தெரியாது. கை மட்டும் பிடிங்க, சும்மா கை மட்டும் பிடிங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ், கை மட்டும் பிடிங்க. ஏன் கையில்லை, மாமா கை. நானும் மாமா கையை ஒரு பிடிச்சிக்கிறேன். அப்படி உங்கள் மாப்பிள்ளையோட அக்கா. அப்போ நீங்கள் சும்மா இருக்கீங்க, கோர்த்து விட வேண்டியதானே? எந்திரிச்சு ஆடுங்க அப்படின்னு சொல்லுங்க. ஆட வேண்டாம், கையை மட்டும் பிடிச்சா போதும். ரெடியா? நான் பாட அவரை பார்த்து நீங்கள் ஆக்ஷன் மட்டும்தான்.